ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசன திருத்தம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசனம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என்பதை வலியுறுத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசன திருத்தம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம் சரவணன். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கோருவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அரசு தயாரித்தளித்த அறிக்கையை ஆளுநர் படிக்காமல் வெளியேறுவதால் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பயன்பெறும் மக்களிடம் மறைத்துவிட முடியாது எனவும், அரசியல் அமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய சட்டப்பேரவைக்கும் மதிப்பளிக்காமல் மக்கள் நல நடவடிக்கைகளை முடக்கி வைத்து முரண்டு பிடிக்கும் தமிழ்நாடு ஆளுநரை ரீகால்குலேட்டர் கவர்னர் என இந்து தலையரங்கத்தில் நேற்று குறிப்பிட்டிருந்தார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அவரது இன்றைய செயல்பாடும் அதனை மெய்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கோர உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசன திருத்தம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசனம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என்பதை வலியுறுத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் சாசன திருத்தம் கோருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம் சரவணன். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கோருவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அரசு தயாரித்தளித்த அறிக்கையை ஆளுநர் படிக்காமல் வெளியேறுவதால் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பயன்பெறும் மக்களிடம் மறைத்துவிட முடியாது எனவும், அரசியல் அமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய சட்டப்பேரவைக்கும் மதிப்பளிக்காமல் மக்கள் நல நடவடிக்கைகளை முடக்கி வைத்து முரண்டு பிடிக்கும் தமிழ்நாடு ஆளுநரை ரீகால்குலேட்டர் கவர்னர் என இந்து தலையரங்கத்தில் நேற்று குறிப்பிட்டிருந்தார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அவரது இன்றைய செயல்பாடும் அதனை மெய்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களுக்காக ஆளுநர் உரை தேவையில்லை என கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கோர உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.